ரஜினி முருகனுக்கு தொடரும் சோதனைகள். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட இயக்குனர் பொன்ராம் இயக்கத்துல லிங்குசாமியோட திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரிப்புல சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்கும் ரஜினி முருகன் படத்துக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த சில மாதங்களா அந்த படத்துக்கு பல தடைகள் ஏற்பட்டுச்சு. அந்த தடைகளை கடந்து ஒரு வழியா இந்த மாதம் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா தமிழகத்துல எதிர்பாராம ஏற்பட்ட மழை மற்றும் சென்னையில ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளால 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த ரஜினி முருகன் படத்தை ரிலீஸ் செய்யல. மாறா அந்த படத்தோட ரிலீஸை தள்ளி வைக்கிறதா அறிவிச்சாங்க அந்த நிறுவனத்தினர். இந்த நிலையில ரஜினி முருகன் படம் பிப்ரவரி மாதம் வெளியாகும்னு கடந்த சில தினங்களா தகவல்கள் வெளியாச்சு. ஆனா ரஜினி முருகன் படத்தை பொங்கலையொட்டி ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் செய்ய முடிவு செஞ்சிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. பொங்கல் வெளியீடுன்னு இன்னைக்கு விளம்பரங்கள் மூலமும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அதே ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கலையொட்டி சுந்தர் சி இயக்கத்துல உருவாக இருக்கும் அரண்மனை 2, விஷால் பாண்டியராஜ் கூட்டணியோட கதகளி, ஜெயம் ரவியோட மிருதன், பாலாவோட தாரை தப்பட்டை, சூர்யா நடிக்கும் 24 ஆகிய படங்களும் பொங்கல் களத்துல இருக்கு. இதனால ரஜினி முருகன் படம் மீண்டும் தள்ளி வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க தியேட்டர் உரிமையாளர்கள்.